இந்த லிவரை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கிறது முக்கியம். ஸோ இது வந்து நம்ம ஃபாஸ்டிங் மாதிரி இருக்க போகிறது இல்லை. இப்போ வீட்டிலே நம்ம என்னென்ன சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. செல்ஃபாக வந்து இந்த மாதிரி நான் ஸ்டொமக் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்ன சாப்பிட்டாலுமே லிவர் தான் சுத்திகரிக்குது இல்லையா? அந்த லிவர் எப்படி மேம் கிளென்ஸ் பண்ணுறது? லிவர் கிளென்ஸ் பண்ணுற மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. இப்போது லிவர் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த கால் பிளாடரில் வந்து ஸ்டோன் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். சிர்ஹோசிஸ், லிவர் சிர்ஹோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதிகமாக ஆல்கஹால் எடுத்து லிவர் செல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கார் மாதிரி வந்துடும். பேசிக்காக இந்த லிவரை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெப்படோ ப்ரொடக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவரை வந்து பாதுகாக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் வந்து நம்ம இருக்குது. இதில் பேசிக்காக நான் எடுக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் என்னென்னா இந்த மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூக்கள் எல்லாமே சேர்த்து ஒரு டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம். லைக் இந்த செம்பருத்தி பூ, இல்லை வெள்ளை தாமரை அப்படின்னு சொல்லுவோம், ஆவாரம் பூ, இந்த பூக்கள் எல்லாமே சேர்த்து காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய், வெட்டிவேர், நன்னாரி, இது மூன்றுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நைட்டில் இதை வந்து தண்ணீரில் போட்டுட்டு காலையில் இந்த தண்ணியை எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம லிவர் கிளென்ஸ் பண்ணணுன்னாவே என்னென்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது, ஆயிலி ஃபுட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கிளென்சிங் அப்படின்றது அந்த ஆர்கனுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயட் வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் சில டிப்ஸ் சொன்னீங்களே மேம், அது வந்து எல்லாருமே பின்பற்றலாமா இல்லை வந்து இவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கா? இப்போ நான் சொன்னது வந்து பேசிக்காக லிவர் வந்து கிளென்ஸ் பண்ணுற மெத்தட். இதை தாண்டி யார் யாருக்கெல்லாம் எந்த மாதிரி, இப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி டயட் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அது கொலஸ்ட்ராலையும் வெளியில் எடுக்கிற மாதிரியான சில ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சதக்குப்பைன்னு சொல்கிற ஒரு ஹெர்ப் இருக்குது, கருஞ்சீரகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியா விதைகள், இந்த கொத்தமல்லி விதைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து அந்த ரேஷியோ படி சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம டீ மாதிரியோ இல்லை கஷாயம் மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வரும்போது லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகும். இந்த அப்பெண்டிசைட்டிஸ்க்கு சோம் எப்படி இருக்கா மேம்? இப்போ வீட்டிலே நம்ம என்னென்ன சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீடுகளே நம்ம முருங்கைக்கீரை அப்படின்றது எல்லார் வீடுகளையும் இருக்கும், எளிமையாகவும் நமக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரையை நம்ம என்ன பண்ணணும்னா கீரையை நல்லா எடுத்து போட்டுட்டு இதில் கொஞ்சம் மிளகு பூண்டெல்லாம் போட்டு பாயில் பண்ணி சூப் மாதிரி இதை எடுத்துக்கணும். இந்த சூப் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வரணும். இது என்ன பண்ணணும்னா ஈஸியாக வந்து நமக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும். இந்த அப்பெண்டிசைட்டிஸில் இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கு இல்லையா, இதையும் வந்து குறைச்சி விட்டுரும். அப்படி இல்லைன்னா இது கூட கொஞ்சமாக நம்ம முருங்கை மரத்தில் பட்டை இருக்கும், முருங்கை பட்டையை வந்து எடுத்து இது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதும் திரும்ப தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஸோ அதை விட இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அடல்ட்ஸ்க்குலாம் நம்ம இது கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கீரை சூப் மாதிரி கொடுத்துட்டு இந்த முருங்கைப்பட்டையும் பூண்டும் சேர்த்து அரைச்சி நம்ம எடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து மோஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து அந்த குடல் பகுதியில் எங்கே கழிவுகள் இருந்தாலும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டுமே நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். முக்கியமாக இன்னொன்று, இந்த கொள்ளு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கொள்ளு கஷாயம் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த கொள்ளை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும், ஸோ வாரத்துக்கு 2-3 நாட்கள் இந்த கொள்ளு தண்ணியை, வேக வச்ச தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது இந்த அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்றது குறையும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மெடிசனே வந்து விளக்கெண்ணெய் மருத்துவம் தான். இந்த விளக்கெண்ணெயோடு குப்பைமேனி சாறு கொஞ்சம் நல்லா கலந்து ஒரு 10-15 ml, ஸோ அவங்களோட ஏஜ் பொறுத்து, ஸோ காலையில் நம்ம வாரத்துக்கு 1 நாள் 3 தடவை நம்ம இது வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது குறையும். ஸோ கம்ப்ளீட்டாக அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப எளிமையான முறையில் சர்ஜரியே இல்லாமல் இதை க்யூர் பண்ணிக்க முடியும். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் இருந்தால் இந்த சொல்ல ரெமெடி ட்ரை பண்ணலாமா? நிச்சயமாக எடுக்கலாம். அவங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இயர்ஸாக சுகர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபாஸ்டிங் மாதிரி இருக்க போகிறதில்ல. அதனால் எந்த வகையிலும் அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்களோ அதை பாதிக்காது. நமக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் பாடி கிளென்ஸ் ஆகுது அப்படின்னும்போது இன்னும் நமக்கு எனர்ஜெட்டிக்காக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டேலாம் பார்த்தோன்னா பாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பாடியில் இருக்க டாக்ஸின்ஸும் நமக்கு எலிமினேட் ஆகும். இப்போ ஒரு சில சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக போய் மேம்? நிச்சயமாக. ஸோ இப்போது பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம கிளென்ஸ் பண்ணுற மெத்தட் வந்து பேதி மருந்து எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கிறது முக்கியம். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை வாமிட்டிங். ஸோ அப்போ தான் வந்து பித்தம் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க ஒரு சிலர். அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற மெத்தட் எந்த ஏஜில் இருக்கிறவங்க
எவ்வளோ நேரம் இருக்கணும், எந்த மாதிரியான ஃபாஸ்டிங் இருக்குது, ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணலாமா, இல்லை மார்னிங் நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நைட்டு டின்னர் எடுக்கலாமா அப்படின்றது ஒவ்வொரு ஏஜ் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி லாங் டேர்மாக ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயட் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ லகு ஆகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப அதிகமாக மசாலா ஆயில்ஸ்லாம் இல்லாமல் லைட்டாக கஞ்சி மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோன்னா அன்னைக்கு வந்து பூண்டு பால் கஞ்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டு பால் கஞ்சி வாரம் ஒரு நாள் எடுக்கிறதே அது ஒரு பெஸ்ட்டு ஒரு ரெமடியாக இருக்கும். ஃபாஸ்டிங்கில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஏஜுக்குமே இது வந்து செட் ஆகும். கொஞ்சமாக நம்ம வந்து இந்த பச்சை அரிசியோட பருப்பு, இந்த பச்சை பயிரோ சேர்த்து தேங்காய் பால் பூண்டு இது சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி எடுத்து நம்ம குடிக்கணும். ஸோ இது கூட சீரகம்லாம் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குடிக்கும்பொழுது பார்த்தோம்னா ஸோ பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப நேரம், அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு டயர்ட் ஆகாமலும் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி சொன்னீங்களா 3 மாதத்துக்கு வாட்டி கண்டிப்பாக வந்து வாமிட் எடுக்கணும், 6 மந்த்ஸ் வாட்டி வந்து பேதி மாத்திரை கொடுக்கணும், அப்படி நம்மளே சுயமாக எடுக்கலாமா மேம்? எடுக்கலாம். இப்போ என்னென்னா அந்த எனிமா வந்து வீட்டிலே நம்ம நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடினஸ் வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது பேதி மருந்து எடுக்கணும்னா நிச்சயம் மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுக்கலாம். பேசிக்காக நான் வந்து வீட்டில் இருந்த மாதிரியே நான் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா சித்தா மெடிசன்ஸில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற விஷயம் இந்த கடுக்காய் தெரியும், நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கடுக்காய் பவுடரை நைட் வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா மார்னிங் ஃப்ரீயாக மோஷன் போகும். அடுத்து நிலாவரை சூர்ணம்னு இன்னொரு மெடிசன் இருக்குது. இதையுமே நம்ம வந்து அந்த டோசேஜ் தான் அது வந்து நிர்ணயிக்குது. ஸோ லைக் நம்ம வந்து 2 கிராம்ஸ் எடுத்தோம்னா ஃப்ரீ மோஷன் போகும். 5 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் மாதிரி போகுது. இதுவே நம்ம பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நிலாவரை சூர்ணத்தோட விளக்கெண்ணெய் கலந்து சாப்பிடுவாங்க. வெந்நீரில் காலையில் குடிச்சிட்டோன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 5 to 6 டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். இதையும் தாண்டி நிறைய வீரியமான மருந்துகளும் சித்தால இருக்குது. ஸோ எடுத்த உடனே நல்ல கம்ப்ளீட்டாக ஒரு 10 டைம்ஸ் லூஸ் மோஷன் போயிட்டு வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகணும் அப்படின்னா ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லூஸ் மோஷன் ஆகுதுன்னா நார்மலாக லூஸ் மோஷன் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எனர்ஜியே இருக்காது. அப்படி போட்டு எடுக்கும்போது சுத்தமாக எனர்ஜி இருக்காது இல்லையா? அப்போ லூஸ் மோஷன் ஆனவங்க எந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்? நிச்சயமா இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய பேர் வந்து செல்ஃப் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும். உடம்புல இருக்க தண்ணி சத்து எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே போயிட்டு சத்தே இல்லாத மாதிரி கிடினஸ் வந்துருச்சு, மயக்கம் போட்டுட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ லூஸ் மோஷன் போகுது, நம்ம வந்து வயிறை கிளென்ஸ் பண்ணும்போது அன்னைக்கு எந்த ஃபுட் எடுக்கணும்னா காலையிலேருந்து நைட் நம்ம முடிக்கிற அந்த டைம் வரைக்குமே உப்பு இல்லாமல் புளி இல்லாமல் காரம் சிலருக்கு வந்து கட் வந்து இரிட்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ மோர் சாதம் அது இல்லாமல் ஸோ ஈஸியாக நமக்கு வந்து வயிறு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி மேம். நன்றி.